நாளிலேயும் 119 சங்கீதம் 77 போட்டிருக்குது. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. கர்த்தருடைய வேதம் நமக்கு என்னது மனமகிழ்ச்சி. அதனால கர்த்தருடைய வேதத்தை அடிச்சுமா இரவு பகலும் வேதத்துல பிரியமா இருந்து அவர் வேதத்தை தியானிக்கணுமா. வேதத்தை தியானிக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் கூறுகிறது. சங்கீதம் 1 சங்கீதத்துல அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பானா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. அப்ப வேதத்தை வாசிக்க நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல அவன் இருப்பான். ஆனா கட்டுரை பிள்ளைகளை நீங்க அந்த வாய்ப்பை நீங்க இழந்துடாதீங்க. வேதத்தை வாசிக்காம ஜெபிக்காம இருந்து ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வேதத்தை வாசிங்க, வேதத்துல பிரிய வைங்க. அது மாத்திரம் 119 சங்கீதத்துல 92 போட்டிருக்கு. உங்களுடைய வேதம் மட்டும் என்னை மனமகிழ்ச்சியா இல்லாது இருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு தாவீது சொல்வார், சங்கீதக்காரன் சொல்வாரு. அது மாத்திரம் இல்லை, 119 சங்கீதத்துல 165 போட்டிருக்கு. உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்படி வேதம் என்னச்சுதான் மனமகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்கோம். இல்ல வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் அப்படின்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்கோம். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவருக்கு இடர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க நினைச்சுன்னா வேதத்தை என்ன செய்யணும், வேதத்தை நேசிக்கணும். வேதம் தான் நம்மளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சமாதானத்தை கொண்டு வரும். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சொல்லி பட்டு போட்டிருக்கு. நீங்க எப்பேற்பட்ட நெருக்கத்துல இருந்தா கூட வேதம் நீங்க வாசிக்க வேத வசனம் உள்ள போக நம்ம உள்ள உடம்புல போக வசனமானது என்ன செய்யுமா, நம்மளை சமாதானத்தை கொண்டு வருமா, மகிழ்ச்சியை கொண்டு வருமா. அதனால எப்பவும் வேதத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பைபிள் வாசிக்கணுமேங்கிற வாஞ்சை இருக்கணும். பைபிள் வாசிக்கணும், இன்னைக்கு பைபிள் வாசிக்கலே அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள அது குறிச்சு தாகம் வரணும். அந்த தாகம் இருந்தாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க பைபிளை வாசிங்க, கர்த்தர் உங்களை நினைச்சு வரா ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே.